அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் 9ஆம் வகுப்பு இயல் 7, 8 மற்றும் 9லிருந்து டெஸ்ட் 23ல் 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? ஆன்சர் 1978. ஆன்சர் என்ன? 1978. அடுத்தவனா பாருங்க, பிறவி இருளை துளைத்து சுடலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி என தொடங்கும் பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் பிச்சமூர்த்தி. ஆன்சர் என்ன? பிச்சமூர்த்தி. சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இறுதி கலம்பகம் சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இறுதி இலம்பகம் எது சொல்லுங்க? ஆன்சர் முத்தி இலம்பகம். ஆன்சர் என்ன? முத்தி இலம்பகம். அடுத்தவனா, சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல என்ற பாடலை இயற்றியவர்? ஆன்சர் திருத்தக்க தேவர். ஆன்சர் என்ன? திருத்தக்க தேவர். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தில்லான். ஆன்சர் என்ன? தில்லான். அடுத்தவனா, சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, சீர் 4 வகைப்படும். ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. சீர் 4 வகைப்படும். ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்ற வேறு பெயர்களும் உண்டு என்பதும் சரி. அடுத்தவனா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் என கூறியவர் யார்? ஆன்சர் அப்துல் காதர். ஆன்சர் என்ன? அப்துல் காதர். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் அண்ணாமலை. ஆன்சர் என்ன? அண்ணாமலை. அடுத்தவனா பாருங்க, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தினுடைய மைய கருத்து? ஆன்சர் சீவக சிந்தாமணி. ஆன்சர் என்ன? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் எந்த நூலை இயற்றினார்? ஆன்சர் நரி விருத்தம். ஆன்சர் என்ன? நரி விருத்தம். காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி? ஆன்சர் ஓமை அணி. ஆன்சர் என்ன? ஓமை அணி. முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? ஆன்சர் பாருங்க, வெண்பா. ஆன்சர் என்ன? வெண்பா. பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாருங்க, மருதகாசி. ஆன்சர் மருதகாசி. அடுத்தவனா, வயலிடை புகுந்தார் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்ற பாடலை யார் இயற்றினாங்க சொல்லுங்க? ஆன்சர் வாணிதாசன். ஆன்சர் வாணிதாசன். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்றவர் யாரு? ஆன்சர் தந்தை பெரியார். ஆன்சர் என்ன? தந்தை பெரியார். ஈவே ராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட வருடம்? ஆன்சர் 1938 நவம்பர் 13ஆம் தேதி. அடுத்ததுனா, மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது ஒரு மொழி, நூல், இலக்கியம்னு யார் சொல்றா? ஆன்சர் பாருங்க, தந்தை பெரியார். ஆன்சர் தந்தை பெரியார். முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலை யார் இயற்றியிருக்காங்க சொல்லுங்க? ஆன்சர் பிச்சமூர்த்தி. ஆன்சர் என்ன? பிச்சமூர்த்தி. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சியே பிச்சமூர்த்தியினுடைய கவிதைகள் என கூறியவர் யாரு? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். ஆன்சர் என்ன? வள்ளிக்கண்ணன்.
சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, புது கவிதையினுடைய தந்தை பிச்சைமூர்த்தி என்பது சரியா கொடுத்துருக்காங்க. கூற்று 2, நான் பிச்சைமூர்த்தியினுடைய முதல் சிறுகதை நுனியில் பூன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அப்போ நான் பிச்சைமூர்த்தியினுடைய முதல் சிறுகதை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வினாவுக்கான ஆன்சர் என்ன? கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்த வினா, உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை மறுத்தவர் யார்? ஆன்சர் லா ஓட்ஸு. ஆன்சர் என்ன? லா ஓட்ஸு. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் லா ஓட்ஸு. ஆன்சர் என்ன? லா ஓட்ஸு. அடுத்த வினா, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனின் வெகுளி போக்குக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் யசோதர காவியம். ஆன்சர் என்ன? யசோதர காவியம். யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் 6. ஆன்சர் என்ன? 6. சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, மோகன் சிங் தலைமையில் இந்திய இராணுவம் உருவானது. மோகன் சிங் தலைமையில் இந்திய இராணுவம் உருவானது என்பது சரியான கூற்று. அதுவே டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் தில்லான். ஓகேங்களா? டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தில்லான் என்பது தவறானது. அப்போ ஆன்சர் என்ன? கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்த வினா, நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் நேதாஜி. ஆன்சர் என்ன? நேதாஜி. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் 90 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். ஓகேங்களா? இது தவறானது. கூற்று 2 என்ன? நேதாஜி ஜூலை 9, 1943 இந்திய தேசிய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றார். 2வது கூற்று சரி. அப்போ ஆன்சர் என்ன? கூற்று 1 தவறு, 2 சரி. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க, சர்ச்சில். ஆன்சர் என்ன? சர்ச்சில். அடுத்த வினா, பொறுத்துக. பொறுத்துகவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் நன்னெறி. அப்போ ஆன்சர் என்ன? சி. ஆன்சர் சி. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. லாவோட்ஸு சமணம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். கூற்று 1 சரியா தவறா சொல்லுங்க? தவறு. கூற்று 2, லாவோட்ஸின் கவிதையை மொழிபெயர்த்தவர் மு மேத்தா. யார் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மு மேத்தா அப்படிங்கிறது தவறானது. அப்போ ஆன்சர் என்ன? கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.